அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் குரோதி ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை துவி திதியை புரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகின்றது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகின்றோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள். பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதம். கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் குலத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தன்றுதான். குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும். சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில்தான். இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும். மேலும் இந்த மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு சென்றடைகின்றார். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இதன் விளைவாக இந்த மாத இறுதியில் மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு 7 சனி முடிகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி துவங்குகின்றது. கும்பராசிக்கு பாதசனி, அதாவது 7 சனியில் கடைசி 2.5 வருடம் ஆரம்பிக்கின்றது. கடகராசிக்கு அஷ்டம சனி முடிகின்றது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துவங்குகின்றது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்றது. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியன், ரோகாதிபதி சனி, இந்த இரண்டும் இணையும் இந்த நேரம் ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செய்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அது தீமையாக தெரியும். பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏற்றமும் இரக்கமும் தொடர்கதையாக வரும் நேரம் இது. மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கின்றார். எனவே சகோதர சச்சரவுகள் அகலும். உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவிற்கு வரும். சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்கும். பெற்றோர் வழி பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். பழைய வாகனங்கள் செலவு வைக்கின்றதே என்று புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் குரு, 2, 9க்கு அதிபதியானவர் சுக்கிரன். இருவரும் பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தன லாபாதிபதியான சுக்கிரன் தனவரவு வருவதற்கு வழிகாட்டுவார். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கும் நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்தில்
மீனராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகின்றது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். கலைஞர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரபலஸ்தர்கள் பின்னணியாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மன உளைச்சல் குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை கச்சிதமாக முடிப்பீர்கள். தெளிவுடனும் தைரியத்துடனும் செயலாற்றுவீர்கள். குடும்பத்தில் மழலை பாக்கியம் உண்டாகும். குல தெய்வ பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள். உதாசீனப்படுத்தியவர்கள் நட்புடன் பழக தொடங்குவார்கள். கூடாத நட்பால் பாதை மாறி சென்ற பிள்ளைகள் பாசமாக பழக தொடங்குவார்கள். அவர்கள் உங்கள் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வார்கள். வசிக்கும் வீட்டை மாற்றுவீர்கள். வருமானம் படிப்படியாக உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளை அவர்கள் விருப்பப்படி மேற்படிப்பு படிக்க வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ அனுப்பி வைப்பீர்கள். கடன்களை அடைத்து விடுவீர்கள். குழந்தைகளின் திருமணம் கைகூடும். வயிற்று உபாதைகளில் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் விடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்பட யோகா செய்வீர்கள். தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். வம்பு வழக்குகளும் சாதகமாக முடியும். சமுதாயத்தில் உயர்ந்தோர் நட்பாகி அவர்களால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மார்ச் மாத நடுவில் புதிய வீடு நிலங்களை வாங்க முயற்சி எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். புதிய வாகனங்களை கவனமாக பராமரிப்பீர்கள். திடீர் பணவரவு யோகம் உண்டாகும். மனதிற்கு இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். சில முக்கிய விஷயங்களில் சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு வெற்றியாகவே அமையும். முடிவுகளையும் தைரியமாக எடுப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். இக்கட்டான தருணங்களில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். சிலருக்கு கோவில்களில் முதல் மரியாதை கிடைக்கும். தொழிலில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்து கொள்வீர்கள். எதிர்கால லாபங்களுக்கும் வித்திடுவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோருடன் இணக்கமாக பழகுவீர்கள். அவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் என்று பெரிதாக ஒன்றும் ஏற்படாது. ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இடம்பொருள் அறிந்து பேசுங்கள். உத்தியோகஸ்தர்களின் திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். இருந்தாலும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களிடம் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் பழக வேண்டும். அலுவலக விஷயங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடித்து விடுங்கள். அலுவலக ரீதியான பயணங்களில் வெற்றி உண்டு. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவீர்கள். கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடும். புதிய முதலீடுகளை யோசித்து செய்யுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சரளமாக இருக்கும். கூட்டாளிகள் உங்களுடன் நட்பாக இருப்பார்கள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்க தாமதமாகலாம். பயிர்களை காப்பீடு செய்வது அவசியமாகும். குடும்பத்திலும் சுப செலவுகள் உண்டாகும். புதிய நிலங்களை வாங்கும் போது வில்லங்கங்களை பார்த்து வாங்குங்கள். அரசியல்வாதிகள் வீண் அலைச்சலையும் மன அமைதியின்மையும் சந்திப்பீர்கள். எதிர்கட்சியினர் நீங்கள் செய்யும் தவறுகளை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அவமரியாதையும் செய்து விடுவார்கள். கட்சி மேலிடமும் தொண்டர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். கலைத்துறையினரின் பெயரும் புகழும் சிறக்கும். திறமைகளால் அசத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரப்போகிறது. ரசிகர்களும் உறுதுணையாக இருந்து உற்சாகமூட்டுவார்கள். கலை நிகழ்ச்சிகளுக்காக பயணங்கள் செய்வீர்கள். பெண்கள் குடும்பத்தில் நிம்மதியை காண்பீர்கள். குடும்ப ஒற்றுமையை பேணுவீர்கள். இல்லத்துக்கு நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள். பெற்றோர்களுக்கும் மருத்துவ செலவுகள் குறையும். மற்றபடி குழந்தைகளால் பெருமை உண்டு. மாணவர்கள் பெற்றோரின் அறிவுரை கேட்டு நடப்பீர்கள். பாடங்களை உடனுக்குடன் மனப்பாடம் செய்து படித்து நல்ல மதிப்பெண்களை எடுப்பீர்கள். சக மாணவர்களின் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். பள்ளியில் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியம் பலமடைய தினமும் உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்கள். நன்மை நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.